ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவிலே நீர் கொடுத்த நல்ல ஓய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பகலிலே நீர் பாராட்டின நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்திலே பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று நாங்கள் வாழ்கின்ற இடங்கள் முழுவதும் எங்கள் கூட இருக்கிற அனைவரோடு கூட தெய்வீக பிரசனம் இருந்து எங்களை காத்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, புதிய நாளிலே புதிய கிருபையோடு கூட தொடங்க உங்களுடைய பாதத்திலிருந்து காத்திருக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறபடியே உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே. நீர் உடைய தழும்புகளாலே குணமாக்குகிறீர். ஏனென்றால் நீரே என் பரிகாரியான கர்த்தர். இந்த நாள் முழுவதும் எங்களோடு நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. நல்லவைகள் நடக்கட்டும், நன்றாய் நடக்கட்டும், தீமையும் நன்மையாய் முடியட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கிற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்ற பாடலை நாம் பாடுவோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனாயாகியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனாயாகியதால், என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பலவீனம், சோர்வு, வியாதி, மனக்கஷ்டம், சஞ்சலம், வருத்தம், தாமதம், குழந்தையின்மை, வேலையின்மை, திருமணமாகாத நிலை, குடும்பத்திலே உறவில் விரிசல், மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழல், இப்படி பல்வேறு இடர்பாடுகள் மத்தியில் இருக்கிற எங்களுக்கு ஒரே ஆதரவு கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவியானவர்.
கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவரை தவிர இந்த உலகத்தில் வேறு ஆதரவோ அடைக்கலமும் இல்லை. அதனால நம்மிடத்துல வந்திருக்கிறோம். என் வேதனைகள் மத்தியில, எங்கள் துயரங்கள் மத்தியில, எங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில சமூகத்தில் வந்திருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்தருளும், உதவி செய்தருளும். உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களோடு கூட இருந்து நடப்பிக்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கட்டும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனே பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவரே, ஒரு குறையில்லாதபடி நடத்துங்க. ஆண்டவரே, இருக்கிற எல்லா பலவீனங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறவர்களோடு கூட தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும். பிரசனமும் பரிசுத்தாவின் வல்லமை இப்போது இறங்கி வரட்டும். குணமாக்கும் வல்லமை இறங்கி வரட்டும். இருதயத்தை தொடட்டும். எங்கள் இருதயத்தை தொடட்டும். எங்கள் சிறுநீரகத்தை தொடட்டும். எங்கள் எலும்புகளை தொடட்டும். எங்கள் நாசியை தொடட்டும். எங்களுடைய உடல் உறுப்புகளை தொடட்டும். அந்த நுரையீரலை தொடட்டும். இரத்தங்களை தொடட்டும். நாளங்களை தொடட்டும். எல்லா உறுப்புகள் கண்களில் வல்லமை இறங்கி பெரிய விடுதலை. சரீரத்தில் தோல் பகுதியில கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி, கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு விடுதலை ஆக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி விடுதலை ஆக்கட்டும். நீர் ஆண்டவரே வல்லமை உள்ளவர் என்பதையும், பராக்கிரமம் செய்கிறவர் என்பதையும், அதிசயமானவர் என்பதையும், ஆச்சரியமானவர் என்பதையும் உலகம் கண்டு கொள்ள உதவி செய்யும். சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 121 சங்கீதம். நேற்று நாம் அதனுடைய முன்னுரைகளை நாம் பார்த்தோம். இன்று அவக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் சேர்ந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். லார்ட் ஹெல்ப்பர் தலைப்பு போட்டுங்க. நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். நிறைய பாடல் உண்டு. உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறேன். ஃபாதர் சாங் வரும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இந்த பாடலை வைத்து தான் நிறைய கீதங்கள் அவர் சங்கீதங்களில் வைத்து எதிர்க்கிறார். லார்ட் இஸ் our helper. ஜெஹோவா is here அப்படின்னு சொல்லப்படும். எனவே முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். முதல் வசனம், முதல் ஜெப குறிப்பு என்னன்னா, நான் பிராக்டிகலா பேசுறேன். கான்சென்ட்ரேஷன். இதுதான் நமக்கு அநேகருக்கு இல்லை. நம்ம பார்க்கணும். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் நல்ல உருவகத்தை ஒன்று சொன்னார், ஓமை ஒன்று சொன்னார். பார், இத மலையை பார், உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய மலையை பார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். கான்சென்ட்ரேஷன். அது என்ன? அது என்ன? அது நம்ம தினந்தோறும் தியானிக்கிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கவனம் சிதையாமல் நாம் ஜெபிக்கிறோமா என்ற கேள்வி. அதனால முதல் வாசகம், முதல் அந்த வசனம் ஒரு உற்று பார்க்கிறதுல இருக்கிறது, கூர்ந்து கவனிக்கிறதுல இருக்கிறது. ஆண்டவரை நாம உற்று பார்க்கணும், கூர்ந்து கவனிக்கணும். நம்முடைய பிரச்சனைகளை நாம பார்க்கணும். அவைகள் ஒருவேளை என்ன என்று நாம ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன். உதவி, எனக்கு ஒத்தாசை வரும், எத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 46 சங்கீதம்
முதலாம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம்னு சொன்னா, சாம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதுல அடுத்த வசனம்லாம் நீங்க வீட்டுல வாசினா உங்களுக்கு தெரியும். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் என்றெல்லாம் வரும். ஆனால் மிக முக்கியமாக நாம் இப்போ சேர்ந்து சொல்லலாம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சரி, இங்க நிறுத்திட்டு நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? மனுஷனையா? மனுஷனுடைய உதவியா? சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருப்பது நல்லது. இந்த இடத்துல நான் சொல்றேன், நம்ம ஒருவேளை நம்ம எல்லாரும் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய சூழல் தான். ஆனாலும் ரொம்ப நம்பிக்கைய வேலை மீதோ ஊதியத்தின் மீதோ அல்லது பெற்றோர்கள் மீதோ அல்லது கணவன் மனைவி மீதோ பிள்ளைகள் பார்த்து கொள்வாங்க என்பதோ அல்லது நாம வைத்திருக்கிற நிலத்தின் மீதோ நாம வைத்திருக்கிற உடைமைகள் மீதோ சொத்துக்கள் மீதோ முழுசுமான நம்பிக்கையை வைத்தீங்கன்னா, அதுதான் அந்த முதல் வசனம் நமக்கு சுற்றி காட்டுகிறது. யாரிடத்துல நமக்கு உதவி வரும் தெரியுமா? உண்மையான உதவி யாரிடத்திலிருந்து வரும் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும் உண்மையான உதவி. மற்றவருடைய உதவி எல்லாம் ஒருவேளை தற்காலிகமானதாக இருக்கலாம். இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் அல்லது ஒரு இடத்துல போகிற வரைக்கும் அல்லது அவங்கள அன்பு தணிந்து போகிற வரைக்கும் தான் நம்முடைய உதவி இருக்குமே தவிர ஒரு நிரந்தர உதவி எங்கும் கிடைக்காது. அது நீங்க மனதுல யதார்த்தமான உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால யாரும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கவனிங்க, ஏமாந்து போகாதீங்க. ஐயோ நான் இவங்க மேல நம்பிக்கையா இருந்தேன், ஐயோ இவங்களை ரொம்ப நம்பினேன், ஐயோ இவங்க மேல நான் ரொம்ப விசுவாசம் வைச்சேன். மனுஷனை நம்புவதை காட்டிலும் அல்லது உன்னுடைய உடைமைகளை உன்னுடைய ஊதியத்தை பணத்தை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை. அதுக்கு ஆன்சர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ரொம்ப அழகா சொல்றாரு. எனக்கு ஒத்தாசை யாருன்னா, the creator of the heaven and earth. அவர் வார்த்தையினாலே அவர் உருவாக்கினார் எல்லாவற்றையும். இப்பொழுதும் கூட அவ்வளவு பெரிய வல்லவர், சர்வ வல்லவர் நமக்கு இருக்கிறார். நம்ம மலையை பாருங்க, அதுதான் மலையை உற்று நோக்குங்க என்று ஆண்டவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் வசனத்துல. இந்த மலையை காட்டிலும் பெரிய கடவுள், பெரிய தகப்பன், சர்வ வல்லவர், நம்முடைய ப்ராப்ளத்தை காட்டிலும் கடவுள் is bigger than our problems. இந்த பர்வதங்களை காட்டிலும் பெரியவர், இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், இந்த கடன்களை காட்டிலும் பெரியவர், இந்த வியாதிகளை காட்டிலும் பெரியவர், நாம் பார்க்கிற இந்த மலைகள் தடைகளை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார். அவர்தான் யெகோவா இஸ் தேர், லார்ட் இஸ் our helper. அதை நீங்க பாருங்க. நீங்க அந்த மலையை பார்த்துட்டு மலைக்கு மேலே ஒரு பெரியவர் இருக்கிறார், அதை தான் பார்க்க சொல்றாங்க. 2வது வசனம். 3வது வசனம், இதோ இஸ்ரவேலை உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நாம ஸ்டெப் எடுத்து அடி எடுத்து வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு டைட்டான ரோப்ல பேலன்ஸ் இல்லாம நடக்கிறதை போலதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமான சிச்சுவேஷன். நம்முடைய நடைகள் அவ்வளவு பிரச்சனை உள்ள பாதையின் வழியாக நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலை தள்ளாட ஒட்டார். நம்முடைய நடைகள், நம்முடைய பாதைகள்
நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது யோசிச்சு பார்க்கலாம். நிறைய முள்ளுள்ள பாதைகளிலே, கற்கள் உள்ள பாதைகளிலே, பள்ளங்கள் உள்ள பாதைகளிலே, அப்படி சொல்லணும்னா இன்னும் சொல்ல போனா கடன் நிறைந்த பாதையில, வியாதி நிறைந்த பாதையில, பிரச்சனைகள் நிறைந்த பாதையில, குழப்பங்கள் நிறைந்த பாதையில, கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்குகளில, வேதனை நிறைந்த பள்ளத்தாக்குகளில நாம நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் காலை தள்ளாட ஒட்டார். மத்தேயு 14 அதிகாரம் 22-33 வசனங்களில நானும் உம்முடைய நடந்து வரட்டும் அப்படின்னு பேதுரு சொல்லும் பொழுது வா என்று கூப்பிட்டார். நடக்க ஆரம்பித்தான். அவன் பாதைகள் தண்ணீரின் மேல தரையில் நடப்பது போல அவன் நடந்து இயேசுவை பார்த்து நடந்து வந்தான். இதுதான் இயேசு நிற்கிறார். அவரை நோக்கி தரையில் நடப்பது போல நடந்து வந்தான். இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான். தண்ணீரை பார்க்க ஆரம்பித்தான். கடலை பார்க்க ஆரம்பித்தான். அலைகளை பார்க்க ஆரம்பித்தான். மனதில் தோன்றிற்று, நான் முழுகி விடுவனோ. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவன் கால் கொஞ்சம் உள்ள போகும் முன்பே நிறைய நாம நான்லாம் இமேஜின் பண்ணது என்னன்னா, அவர் அப்படியே நல்லா உள்ள முழுகி போனாரு, அதுக்கப்புறம் ஆண்டவர் தூக்கி விட்டாரு அப்படிதான் நான்லாம் இமேஜின் பண்ணேன். பட் நேற்றைய தினம் அதை ஆய்வு செய்கிற பொழுது ஜஸ்ட் ஒரு கணுக்கால் அளவு அவன் உள்ளே போகும் முன்பே கர்த்தருடைய கரம் அவனை பற்றிட்டு, கர்த்தருடைய கரம் அவனை பற்றிட்டு. எவ்வளவு தினமா ரொம்ப கூட போல. அதுதான் யதார்த்தம், உண்மை கூட ஆவியானவருடைய வெளிப்படுத்தல தான். நம்ம என்னைக்குமே ஃபுல்லா சிங்காக கர்த்தர் விடவே மாட்டாருங்க. அவரை நம்பி இருந்தோம்னா நம்ம முழுவதுமா சிங்க் ஆகிற வரைக்கும், அதாவது வாய் நிறைய தண்ணி வர வரைக்கும் நோ, கண்கள் பார்க்க நோ, இல்லவே இல்லை. இந்த கணுக்கால் அளவு முழுதே கர்த்தர் ரெடியா இருப்பாரு தூக்கி விடுறதுக்கு. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். பாருங்க, ஆண்டவர் ரெஸ்ட் இல்லாம நம்மை காப்பாற்றுகிறாராம், பாதுகாக்கிறாராம், நம்மை பராமரிக்கிறாராம், நம்மை காக்கிறாராம். இதுல காக்கிறவர் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று பார்த்தா, 3ஆம் வசனத்துல காக்கிறவர் உறங்கார், 4ஆம் வசனத்துல காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, 5ஆம் வசனத்துல கர்த்தர் உன்னை காக்கிறவர், 6ஆம் வசனத்தில இல்ல, அதே சமயத்துல 7ஆம் வசனத்துல விலக்கி காப்பார், ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கி 8ஆம் வசனத்துல போக்கியம் வரட்சியம் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். நீங்க அதுல கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ். அதே போல கர்த்தர் அப்படின்னு போல்டா போட்டு இருக்கிறத நீங்க பாருங்க, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸ். அவ்வளவு பவர்ஃபுல் சங்கீதம் இது. அவர் ரெஸ்டே எடுக்கிறதே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நாம உள்நாட்டில் இருக்கிறோம். நம்மையும் அவர் விழித்திருந்து காப்பாற்றுகிறார், அங்கேயும் அவர் விழித்திருந்து காப்பாற்றுகிறார். நாம் தூங்குற நேரத்தில் அவர் விழித்து நம்முடைய பிள்ளைகளுக்காக அங்கே அவர் விழித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் ரொம்ப இண்டிவிஜுவலா இருக்கும். அவர் உன்னை காக்கிறவர், அவர் உறங்குறதும் இல்லை
தூங்குறதும் இல்லை. பர்சனல் அந்த ப்ரேயர், பர்சனலா என்ன காக்கிறவர், எனக்கு ஒரு சேதம் வராது, அப்படிதான் ஆண்டவர் அதை விளக்கி காண்பிக்கிறார். ஆனா அடுத்த வசனம் வருகிற பொழுது ஒரு தேசத்தை, இஸ்ரவேலை, எப்படி யாக்கோபு இஸ்ரேலா மாறினானோ, முதல்ல யாக்கோபு, அதன் பிறகு அவன் இஸ்ரேல். அதே போல ஆண்டவர் சொல்கிறார் 4ஆம் வசனத்துல, உன் சந்ததியும் காப்பேன், உன் பிள்ளைகளை காப்பேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காப்பேன், உன் தேசத்தை காப்பேன், உன் இனத்தை காப்பேன், உன் நகரத்தை பார்ப்பேன் என்று ஆண்டவர் தேசத்திற்கே காக்கிறவராக இங்க மாறுகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது. அதுக்கு முன்பு இந்த வசனத்துல, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். அது என்ன குறிக்கிறதுனா நிழல். நிழல் நம்மை விட்டு எப்போது விலகாது. அதே போல அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. 2வது, வலது கரம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இம்மீடியட்டா நம்மை பிடிக்கிற ஒரு கரம் இருக்கிறது. ஆபத்திலே உடனே தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இருக்கிறது. அதுதான் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால அவர் நிழலா இருக்கிறார். அதோடு கூட வலது பக்கத்திலே அவர் நமக்கு நிழலாக அவர் இருக்கிறார். அதே போல வெயில் இரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது ஒரு நல்ல லைட்டோட நாம் எழுந்திருக்கிறோம். ஆனா போக போக ஹீட் நம்ம எவ்வளவு சேதப்படுத்தும். ஹீட்ல நம்மால நடக்க முடியாது. ஆனாலும் நிழலா அவர் இருந்து, எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப ஹீட்டும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம, அதுதான் எனக்கு ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம். அவர் நடத்தின விதம் பாருங்க. தம் பிள்ளைகள் வனாந்தரத்துல போறாங்க, போகும்பொழுது அவளுக்கு சன் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்துடாதபடிக்கு மேக ஸ்தம்பம். ரொம்ப அழகா, ரொம்ப அழகா. இந்த காலத்துல, இந்த குளிர்காலத்துல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்க வெளியே போகும் பொழுது அப்படியே மேகம் மூடின மாதிரியே இருக்கும், ஒரு மிஸ்ட், அவ்வளவு வேர்க்காது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் வெதர். இரவில பார்த்தா அதிக குளிர் வனாந்தரத்துல இருக்கும், அதிகமான இருக்கும் குளிர். சோ அதற்கு ஆண்டவர் அக்னி ஸ்தம்பம். இங்க கவனிங்க, அவர் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் பகலிலே சூரியனாகிலும், அப்படிதான் பைபிள்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயும் பொது மொழிபெயர்ப்புல இருக்கும், பகலிலே சூரியனாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஒரு சேதம் இல்லாம நம்ம காக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு காலையில ஜெபிக்கும் பொழுது நாம இதெல்லாம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே இந்த பாடலை நான் டெய்லி பாடும் பொழுதும் இவ்வளவு உண்மைகளை வைத்திருக்கிறீங்களே, நாங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் இதை பாதுகாக்கிற கர்த்தர். இந்த நிழல் அப்படின்னு வரும் பொழுது ஒரு காரியத்தை நினைவுக்கு வருகிறது. என்ன காரியம்னா, யோனா நினைவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்ட பிறகு வந்து ஒரு செடி கீழே அல்லது ஒரு இடத்துல வந்து படுத்தான். படுத்த பொழுது ஒரு ஆமணக்கு செடி அப்படியே முளைத்தது. முளைத்து அவனுக்கு அழகான நிழல் கொடுத்தது. திடீரென்று ஒரு வண்டு வந்து, பூச்சி வந்து அதை அழித்து போட்டது. அது சமயத்துக்கேற்ற நிழல். ஆனா ஆண்டவர் அவனுக்கு அதிலே ஒரு பாடம் கற்பித்து, நான் நிழலாக இருக்கிறேன், உனக்கு மாத்திரமல்ல, இதோ நினிவேக்கு முழுவதும் இருக்கிற 120,000 பேர், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அநேகருக்கும் நான் நிழலா இருக்க வேண்டும். இந்த ஒரு செடிக்காக நீ கவலைப்படுறிய, இந்த நிழல் இல்லைன்னு கவலைப்படுறிய, இத்தனை பேர் மழிக்க போறாங்களே, அழிந்து போறாங்களே, அவளுக்காக யார் கவலைப்படுவா? இப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன ஆச்சரியமா ஒரு செடியை வளர வச்சு அந்த நிழலில பாதுகாப்பார். இன்னும் மோசையை சொல்ல போனா சூப்பரா இருக்கும். அவருடைய நிழல்
அவன் நிழல் பின்னாடி அவன் பார்க்கிறான். ஒரு இடத்துல கண்மலை நடுவிலே அவளை வைத்து, அந்த வசனம் எங்க இருந்து கண்டுபிடிச்சு எழுதுங்க, கண்ணுடைய மெடிப்பிலே வைத்து தன்னுடைய உள்ளங்கையால் அதை மூடினாராம். இல்ல, ஆச்சரியம். அவருடைய வல்லமையான கரங்கள், வலது கரம் நம்மை காக்கிறது. அப்புறம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும். நம்ம எவ்வளவு நல்லா ஜெபிக்கணும் தெரியுங்களா? இந்த காலகட்டத்துல தீங்கு எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. வாசற்படியிலே வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே பிசாசு படுத்து கிடக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று காத்திருக்கிறான். நீங்க வெளியில போகும்போது தீங்கு, இத தீங்குக்கு நான் ஒரு பெரிய சேமம் நம்ம எடுக்கலாம். நீங்க எடுத்து வசனம் எடுத்து எனக்கு அனுப்புங்க. எத்தனை தீங்குகள், கொரோனா சமயத்துல வைரஸ் போன்ற தீங்குகள். இப்பொழுது நான் வெளியிலே போகிற பொழுது நிறைய விபத்து, ஆபத்து, நாச மோசங்கள், தீங்குகள். இப்போ எங்க பார்த்தாலும் மழை வெள்ளங்களினால் ஏற்படுகிற சேதங்கள், உயிர் பலிகள், திடீரென்று தீங்கு எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. வார்ல எவ்வளவு சேதங்களும், உயிர் சேதங்களும். ஆனா ஒரு தீங்கு அணுகாதபடி நம்மை காக்கிறாருல்ல. நீங்க நடந்தே போங்க, பக்கத்துல வந்து ஒருத்தன் இடிச்சுட்டு போவான். பைக்ல போங்க, தேவையில்லாத குறுக்கில் ஒருத்தன் வருவான். கார்ல போங்க, சடுதியா ஒரு விபத்துகள் ஏற்படும். ஆனா இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நாம் போகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அதான் நேற்று நான் சொன்னேன், முதல்ல இங்க ஆத்துமத்துல தான் ஒரு சமாதானம் வேணும். உயிர் அது, உயிர் ஜீவன் அது, அதை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் காப்பார். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல் ஜெபம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால அட்லீஸ்ட் இந்த டே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது உங்க பிள்ளைகளும் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த டே எண்ட் ஆகும் பொழுது நீங்க அதை சேர்ந்து சொல்லுங்க. ஏனென்றால் நம்முடைய கரத்தில ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வலது கரம் தான் நம்மை காக்கும். நமக்கு தாசி பெறும் பர்வதம் அவர் தான். இன்னைக்கு 120 நாங்கள் வாசித்தபடியே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக சண்டைகள், அநேக நெருக்கங்கள், அநேக வாதைகள், அநேக தீங்குகள், அநேக துன்பங்கள் வழியாக கடந்து போனாலும் இந்த ஒரு சங்கீதம், நான் சொன்ன பல சங்கீதங்கள், அதில் இந்த சங்கீதம் மிகவும் 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 நமக்கு பயனுள்ளதாக, பொருத்தமானதாக இருக்கும். அதை நீங்க முட்டி போட்டு நல்ல கைகளை உயர்த்தி தினந்தோறும் ஒரு முறையாவது இருமுறையாவது சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்நாளெல்லாம் உங்க ஆத்மாவை கர்த்தர் காப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் அழகா கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தது போலவே நம்ம நடைகளை உறுதிப்படுத்தி நம்மை நல்ல பாதையிலே நடத்தி அந்த 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 கட்டாத வீடும், நடாத மரங்களில் இருக்கிற அந்த பழங்களையும் அந்த கனிகளையும் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டுவார். குழந்தை பேற்றை கொடுப்பார். ஏனால் அவர் காக்கிறவர், அவர் உருவாக்குறவர், அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். திருமணத்தை நடத்தி வைப்பார், வேலைக்கான வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார், எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர். அவர் பேர் என்ன தெரியுமா? காக்கும் தேவன், ஹெல்ப்பா. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆண்டவரே, பிள்ளைகளை காத்து கொள்ளும். உடைய பிள்ளைகளை எப்பொழுதும் வழிவிலாகாமல் போகும்படி கர்த்தர் அவளை காத்துக்கொள்ளும். அவன் நடைகளை உறுதிப்படுத்தும்.
அவர்கள் பள்ளத்திலே ஆழத்திலே இறங்கிடாதபடிக்கு அவர்கள் ஆத்மாவை தப்புவியும். ஆண்டவர் அவர் தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பீராக. இந்த காலை வழியிலே பிரயாணப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நெஞ்சு வழியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சிறுநீரக பாதிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், திருமணமாகாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நாங்கள் தைரியமாக சொல்லட்டும், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம், என் கண்களை ஏறெடுக்கிறோம், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும், நன்மை வரும், உதவி வரும், நான் சாட்சியா நிற்பேன். கர்த்தாவே அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாம் நார்மலாக வையும். எல்லா துதி கனமையும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன். God bless you.